இது கார்த்திகை தீபத்தேற்ற வீடியோ. ஹாப்பி கார்த்திகை தீபம். ஸோ எல்லாருமே கார்த்திகை தீபத்துக்கு நல்லா ஃபுல் வைப்போடு ஸ்டார்ட் பண்ணிப்பேன். நானும் அப்படி தான் வந்து எல்லா வேலையும் வந்துட்டு காலையில் கொஞ்சம் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பட் ஈவினிங்க்கு மேலே ஒரு 4:30க்கு மேலே சுவாமிக்கெல்லாம் பூலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பூ வச்சிட்டேன். பட் ஆனால் எனக்கு சாமந்தி கிடைக்கல. சாமந்திலே வந்துட்டு எல்லோ கலர் கிடைக்கல. இது ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு மாதிரி கத்திரிப்பி கலரில் இருக்குது. பட் ஆனால் இதான் கிடச்சிதுன்ட்டு நான் அதுவே வச்சுருக்கேன். பட் ஆனால் அது கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. நான் இது பூவே வச்சுருக்கேன். பட் நல்லா இருக்குது அப்படின்னால ஸோ சுவாமிக்கெலாம் பூ வச்சதுக்கப்புறம் குத்து விளக்கு பூ வைக்கணும் இல்லையா. குத்து விளக்கு தான் நம்ம மெயினாக ஒரு இதுவே. ஸோ குத்து விளக்குன்றது மகாலட்சுமி அம்சம். ஸோ 3 வந்துட்டு விஷ்ணு, பிரம்மதேவர், சிவன். ஸோ 3 வந்து குத்து விளக்குன்றது கடவுளோட அம்சம். ஸோ அதனால் ஒரு விளக்கு மட்டும் வாசலில் நிலைவாசலில் வச்சுட்டு, நிலைவாசல்னால் வாசப்படி நம்ம கோலம் ஏற்றுவோம் இல்லையா, நம்ம கோலத்துக்கு மேலே வந்து குத்து விளக்கு வைப்போம். ஒன்று வந்து நடு வீட்டில் ஒரு குத்து விளக்கு. ஸோ அதனால் நான் அப்படி தான் ஏற்றுவேன். ஒரு சிலவங்க வந்துட்டு 2 ஏற்றுறது வழக்கம் இருக்குது, அப்படி ஏற்றுவாங்க. நான் ஒன்று வந்து வீட்டு உள்ளே ஏற்றுவேன், ஒன்று வந்து வாசப்படியில் ஏற்றுவேன். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. தம்பிலாம் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நானும் பண்ணுறேன் அப்படின்னா. எனக்கு ஒரு பையனா எண்ணெய்லாம் வந்து கை நிறையா ஆக்கிடுவானுங்கன்ட்டு தான் நான் தான் வேண்டாப்பா அப்படின்ட்டேன். ஸோ அதனால் குத்து விளக்குலாம் சுவாமிக்கெலாம் வந்துட்டு நேற்று வந்து பரணி தீபத்துக்கு வந்துட்டு எண்ணெய்லாம் வந்துட்டு திரி போட்டு வச்சுருந்தேன். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. சாமி ரூம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலை தீபம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லைவில் தீபம்லாம் திருவண்ணாமலையில் எல்லோரும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வேண்டிக்கிட்டேன் நல்லபடியாக வந்துட்டு தம்பி சரியாகணுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கேன். அது தீபம் ஏற்றின உடனே அண்ணாமலையானுக்கு அரோகரா, முன்னாள்மலை அம்மனுக்கு அரோகரான்னு சொல்லி தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். என் மனசில் இருக்கிற கவலை கஷ்டம் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாம்பிராணியில் பண்ணி என்னால் முடிஞ்சது வந்து நெய்வேத்தியம் வந்துட்டு சக்கரை பொங்கல் மட்டும் வச்சிட்டேன். அன்றைக்கி வந்து கிருத்திகை இல்லையா, முருகருக்கு சேர்த்து சக்கரை பொங்கல் வச்சு படைச்சிட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். ஸோ விரதம்லாம் இருந்தீங்களான்னு கேட்டால் விரதம் இருக்கலை. இதுக்கப்புறம் வந்துட்டு தைப்பூசம் வருது இல்லையா, 48 நாள் விரதம் ஆரம்பிக்க போகிறோம். எப்படி கந்தசஷ்டி விரதம் எப்படி 48 நாள் இருந்தோமோ அதே மாதிரி ஃபுல் வைப்போட திரும்பி தைப்பூசத்துக்கு 48 நாள் விரதம் இருக்கணும்னு ஆசை தான் எனக்கு. ஆனால் முருகர் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது, என் கையில் எதுவும் கிடையாது. முருகர் என்ன வழி விட்டாலும் அந்த வழியில் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் போக்கில் தான் நான் போயிட்டுருக்கேன். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முருகர் என்ன நினச்சாலும் அது அவரோட லைஃப்பில் தான் நான் பின்னாடி டர்ன் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ என்ன நினச்சாலும் அவர் கூடயே பார்த்துப்போம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ பார்ப்போம் அடுத்த வீடியோவில் தைப்பூச வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நான் ஷேர் பண்ணாமல் எப்படி இருக்க போகிறேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ நல்லபடியாக வந்து கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு ஏற்றிட்டு சாமி கூப்பிட்டு பிடிச்சாச்சு. திருக்கார்த்திகை தீபம்லாம் வந்துட்டு அதாவது கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு பௌர்ணமி. திருக்கார்த்திகை அன்றைக்கி தான் வந்து பௌர்ணமி வரும். இந்த இடம் வந்து திருக்கார்த்திகை முன்னாடி வந்து பௌர்ணமிக்கு